இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதநேய திருவிழா. மனிதநேய திருவிழா. இந்த மனிதநேய திருவிழா அப்படிங்கிறது தளபதியினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு 72வது பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. மனிதநேய திருவிழா என்பது ஒரு மனிதநேய மிக்க ஒரு தலைவராக கிட்டத்தட்ட 72 ஆண்டு காலங்கள், 72 வயசு, பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வயசு 75, தலைவனுக்கு தளபதிக்கு வயது 72, 3 வயசு, இவ்வளவுதான் வித்தியாசம். தளபதி அப்படின்னு என்ன கேட்டா ஒரிஜினல் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் ஒரிஜினல் தளபதி. ஏன்னா என்னால சொல்ல முடியும், எனக்கு அந்த தகுதியும் உரிமையும் இருக்கு. ஏன்னா நான் இதே நந்தனம் கலைக்கல்லூரியில் படித்த பொழுது, அன்றைக்கு மாணவர் பேரவையுடைய விழாவை நடத்திய பொழுது, அந்த விழாவிற்கு அன்பகம் கலை இருந்த காலத்திலே அந்த கீத்து கொட்டாயிலே ஒரு வெள்ளை அம்பாஸ்டர் கார், ஒரு ஃபியட் காரிலே இளைஞரணி தலைவராக தளபதி அவர்களை அங்கு இருந்து என்னுடைய நந்தனம் கலைக்கல்லூரிக்கு அழைத்து சென்ற பல மாணவர்களில் நானும் ஒருவர். அப்போ இந்த ஒரு 1000-2000 வாழா பட்டாசுங்கிறது ரொம்ப பெரிய மேட்ரு. ஏன்னா லைலா காலேஜில் படித்தா அது ஒரு மேட்ரு இல்லை, ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தா அதெல்லாம் ஒரு 5 ரூபா 10 ரூபா கூட நமக்கு பெரிய காசு. அப்படி இருக்கும் பொழுது அந்த பட்டாசை கொளுத்துலான்னு வைக்கும் பொழுது என் காலேஜ் பிரின்சிபல் அதை தூக்கி பிடிச்சி பின்னாடி வச்சு மறைச்சிக்கிட்டார், கொளுத்த விடாமல். அப்படியே நான் பின்னாடி போய் ஒரு கையில் வச்சிருக்கும் போதே கொளுத்து விட்டேன். அப்போ டிசி கொடுத்தது தான். அதோடு அதுக்கப்புறம் நான் அங்கங்கே சுற்றிட்டு மறுபடி மாநில கல்லூரியில் போய் மறுபடி ரீஜாயின் பண்ணேன். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு மாணவனாக நான் படித்த காலத்திலேயே மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அன்றைய இளைஞர்களுடைய தளபதியாக விளங்கிய தளபதி அவர்களை நான் அன்றைக்கே சந்திச்சிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம், அவங்க கூட நம்ம டிராவல் பண்ணியிருக்கிறோம். அதையும் கடந்து முதன்முறையாக 91 1000 விளக்கு தொகுதியிலே தளபதி அவர்கள் போட்டியிட்ட பொழுது அந்த தேர்தலிலே பிரச்சாரம் செய்தவர்களில் நானும் ஒருவன். அப்பதான் ராஜீவ்காந்தி அவர்கள் அகால மரணம் அடைந்த தருணம். இதே இப்போ நான் காமராஜர் அரங்கத்தில் நடக்கிற விழாவுக்கு போகணும். அந்த விழாவுக்கு எதிரில் தான் சந்தில் உள்ளே போகும்போது தான் கல் சரசரன்னு வருது, இருட்டுக்கல. ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரியான ஃபோனெல்லாம் இன்னைக்கு கிடையாது. அதற்கு பிறகுதான் தெரியும், பிரச்சாரம் பாதியிலே முடிச்சுட்டு ஓடினாங்க. ஆக எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்னுடைய வயதிற்கு நான் இந்த சென்னையிலே பார்த்த பழகிய ஒரு பண்பாளர், ஒரு மனிதநேய மிக்கவர் என்னுடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்காகத்தான் சொல்லுகிறேன். ஃபார்மாலிட்டி, ஒரு நடிப்புக்காக, பகட்டுக்காக, அரசியலுக்காக பழகுபவர் அல்ல, அவருடைய சுபாவம் அது அல்ல என்பதை அறிந்தவன் என்கின்ற காரணத்தினால் நான் சொல்கிறேன். 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவன் எழுதினானே ஒரு குறள், பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று எழுதினான். இருக்கக்கூடியதை பகிர்ந்து வழங்கு, பகுத்து கொடு, வறியவனுக்கு எளியவனுக்கு நீ பகிர்ந்து கொடு, பகிர்ந்து கொடுத்து அந்த வறியவனை எளியவனை மகிழ்ச்சி கடலில் அவனுடைய மகிழ்ச்சியை நீ உணரு என்பதுதானே அவருடைய உள்ளர்த்தம். இருப்பதை பகிர்ந்து வழங்கு. அதைத்தான் இன்றைக்கு அதிகாரத்திலே இருக்கக்கூடிய நிலையிலும் இதைத்தான் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகத்திலே ஜாதி மதங்களை கடந்து, மொழிகளை கடந்து அத்தனை மனிதர்களையும் மனிதநேயத்தோடு பாவிக்கக்கூடிய ஒரு உத்தமமான தலைவன் இன்றைக்கு இருக்கிறார் இந்த இந்தியாவிலே என்று சொன்னால் அது தளபதி அவர்கள் மட்டும்தான் என்பதை என்னால் சொல்ல முடியும். 2500